இந்த நாள் நமக்கு ஒரு முக்கியமான நாள். ஹல்லேலூயா. ஆன்லைன்ல இணைந்திருக்கவங்க, நேரா வந்திருக்கவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு எதிர்பார்ப்போடு கூட இந்த இடத்துல இருக்கலாம். தேவன் என்னோடு கூட பேசட்டும். ஹல்லேலூயா. ஏதோ சும்மா யாரையோ பார்க்க வந்தோம் இல்ல, தேவாதி தேவன், ராஜாதி ராஜன் நம்மோடு பேசுகிறவரை பார்க்க வந்திருக்கீங்க. ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த இதயத்தோடு ஒரு சில வரிகளை பாடி நம்ம தெய்வ செய்திக்குள்ளாக கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தைக்குள்ளாய் கடந்து போறோம். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த மாலை நேரத்துல அப்பா உங்க மகிமையான பிரசனம் எங்களை சூழ்ந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீங்க நல்லவர் ஆண்டவரே. அப்பா பரிசுத்த ஆவியானவரே, அப்பா என்னோடும் எங்களோடும் கூட இந்த மாலை நேரத்துல இடைப்படுவீராக. எங்க வாழ்க்கையின் காரியங்களை ஆண்டவரே நீர் வெளிப்படுத்துவீராக. எங்களை உற்சாகப்படுத்துகிற, கட்டி எழுப்புகிற வார்த்தைகள் வரட்டும். நானும் எதிர்பார்ப்போட இருக்கிறோம் ஆண்டவரே. நீங்க எங்களோடு கூட இடைப்படுங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால மகிமையை உமக்கு செலுத்துகிறோம்ப்பா. நன்றி நன்றி. ஹல்லேலூயா. Thank you Jesus. இதுவரை என்னை நடத்தினீரே, உமக்கு நன்றி. நாங்க பார்த்த மேன்மைகள் எல்லாம் நீங்க கொடுத்தது ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் மாத்திரம், என் வாழ்க்கையே மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் மாத்திரம், என் குடும்பம் மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உன் கருத்தினீவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீங்கும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உன் கருத்தினீவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீங்கும் தயவு. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் மாத்திரம், என் வாழ்க்கையே மாத்திரம். என் திட்ட ஆசைகள் எல்லாம் சிறியதென உங்க திட்டம் பார்த்தோட ஆண்டவரே எங்களுக்கு புரியுது. ஒருவேளை பலவிதமான ஆசைகளோடு எண்ணங்களோடு கூட உங்க வாழ்க்கையில இருந்திருக்கலாம். ஆனா அவங்களுடைய எண்ணங்களை விட அவருடைய எண்ணம் உயர்ந்தது. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில இப்படிலாம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி ஒருவேளை கலங்கி கொண்டு ஏக்கத்தோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில தேவன் சரியான பாதையில் நடத்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். என் திட்ட ஆசைகள் சிறியதென உன் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். என் திட்ட ஆசைகள் சிறியதென உன் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். தற்கால தேவைக்கான் உமை நோக்கி பார்த்தேன். தற்கால தேவைக்கான் உமை நோக்கி பார்த்தேன். தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தேன். தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தேன். தீமைகள் எல்லாம் உன் கருவினீவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீங்கும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உன் கருவினீவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீங்கும் தயவு. நீரீங்கும் தயவு, நீரீங்கும் தயவு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் அவருடைய திட்டம் மேலானது? ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாள்ல கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஹல்லேலூயா. என்னோடு கூட ஒரே ஒரு வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் இந்த நாளிலே என்னோடு சேர்த்து பேசட்டும். ஹல்லேலூயா. இப்படியா டவுன்லோட் ஆகட்டும். எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் இன்னைக்கு பேசுவார். ஆமென். ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனம். Thank you, Holy Spirit. Hallelujah.
நான் வாசிக்கிறேன். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாய் மாற்றினார். ஹல்லேலூயா, ஆமென். உற்சாகத்தோட சொல்லுங்க ஆமென். இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில அநேக தீமையான சூழ்நிலை மத்தியில நீங்க கடந்து போயிட்டு இருக்கலாம். எதுக்காக என்னுடைய லைஃப்ல இப்படிலாம் நடக்குது, என் லைஃப்ல இப்படி நடக்க வேண்டிய அவசியமே இல்லையே, எதுக்காக இப்படி நடந்துட்டு இருக்குது? ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிற இந்த காரியம் நன்மையாய் முடியும். ஹல்லேலூயா. தீமைகளை அவர் நன்மையாய் மாற்றுகிறவர். எப்படிப்பட்ட சூழ்நிலை ஆனாலும் சரி. வசனம் சொல்லுது, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், ரோமர் 8:28 வாசிக்கலாமா? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவர் மீது அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. ஹல்லேலூயா. உண்மைதானா? நன்மைக்கு எதுவா நடந்துட்டு இருக்கா? சொல்ல முடியுமா? என் வாழ்க்கையில எல்லாம் நன்மைக்கு எதுவா தான் நடந்துட்டு இருக்குது. பக்கத்துல சொல்லுங்களேன், என் வாழ்க்கையில நடக்கிறது எல்லாம் நன்மைக்காக நடக்குது. இதுவரை நடந்தது அதுவும் நன்மைக்கு தான். ஹல்லேலூயா. பாடியிருக்கார்ல அழகா, நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே, நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. ஹல்லேலூயா. எதுக்கு எப்படி என் லைஃப்ல நடக்கணும்? எதனால நான் இப்படி நிராகரிக்கப்படணும்? எதுக்காக என்ன இப்படி தூக்கி எரிஞ்சாங்க? எதுக்காக மனுஷர் என் மேல நடந்து போனாங்க? எதுக்காக இப்படிப்பட்ட இழப்புகள்? எதுக்காக இப்படிப்பட்ட கடன் பாரங்கள்? எதுக்காக என்னுடைய சரீரத்துல இப்படிப்பட்ட வேதனைகள் இருக்குல்ல? நிறைய கேள்வி இருக்குல்ல. உங்களுடைய ஃபேமிலியில ஒவ்வொரு விதமான சூழ்நிலையில கிராஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. எவ்வளவு கேள்விகள் மத்தியில ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் நன்மைக்கு எதுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல, நான் விசுவாசிக்கிறேன், ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். நம்மளுடைய லைஃப்ல நடந்துட்டு இருக்க அத்தனையும் உங்களுக்கு புரியுது புரியல, இதெல்லாம் மேட்டரே கிடையாது. அது நன்மைக்கு எதுவாய் நடந்து கொண்டு இருக்குது. ஹல்லேலூயா. இதுல யோசேப்பை பத்தி தான் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. சகோதரர்கள் எல்லாம் தூக்கி அவங்கள குழியில போட்டாங்க. ஹல்லேலூயா. பொறாமையினால அவரை சாகடிப்போன்னு நினைச்சாங்க. எப்படி தரிசனம் நிறைவேறும் பார்த்துருவோம்னு நினைச்சாங்க, விற்று போட்டாங்க. இல்ல எங்கெங்கயோ எதோ நடந்தது, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம் தான். அவரை குழியில போட்டப்ப அவர் எப்படி இருந்திருப்பார் யோசிச்சு பாருங்க. அவருக்கு கொடுத்த தரிசனம் எவ்வளோ இருந்தது. அவன் மேல இருந்த அழைப்பை மறந்துடாதீங்க. இன்னைக்கு எந்த குழியில நீங்க இருக்கீங்கன்றது எனக்கு தெரியல. எப்படிப்பட்ட நெருக்கத்துல, எத்தனை கண்ணீர்ல, எத்தனை வேதனையில இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இதன் மத்தியில உன்னுடைய அழைப்புக்கு நேரா நான் உன்னை நடத்தி கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. இத்தனை நெருக்கமும் உங்களை கர்த்தர் நேராய் நடத்தி கொண்டு இருக்கிறார். எதுக்கு நேராக? உங்களுடைய அழைப்புக்கு நேராக. என்னுடைய காலிங் என்ன தெரியல, தெரியணுன்ற அவசியம் கூட இல்லை. ஆண்டவரே, உங்க கரத்துக்குள்ள நான் அடங்கி இருக்கிறேன்னு சொல்லுங்க. கர்த்தர் நடத்துகிற நடத்துதல் வித்தியாசமா இருக்கும். அநேக நேரங்களை நான் சொல்றேன், இப்ப சமீபமா சொல்லிட்டு இருக்க, ஆண்டவரே என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியல, என் லைஃப்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல, ஆனா ஒண்ணு தெரியும், நீர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. சொல்லமா, நீரே என்னை நடத்தி கொண்டிருக்கிறேன், நீர் மட்டுமே என்னை நடத்துகிறவர். ஹல்லேலூயா. வேற யாரும் நடத்த முடியாதுங்க. அப்பா அம்மா இருக்கலாம், கூட பிறந்தவங்க இருக்கலாம், கணவர் இருக்கலாம், பிள்ளைகள் எல்லாம் இருக்கலாம், ஆனா நடத்துகிறவர் அவர்தான். ஹல்லேலூயா. கரெக்ட் தானா? விசுவாசிக்கிறீங்களா? ஏற்றுக்கொள்ளுறீங்களா? இன்னை நம்மை நடத்துகிறவர், கரம் பிடித்து நடத்துகிறவர், கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ, கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ, இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீதானையா, இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீதானையா, சித்தம் செய்யணுமே செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே செய்து முடிக்கணுமே. நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை என்னன்னா, ஆண்டவரே உங்க சித்தத்தை மாத்திரம் நான் செய்யணும்,
அப்படிதானே? எத்தனை வீட்டுக்குள்ள போராட்டம் இருக்கலாம், சூழ்நிலைகள் பலவிதமா இருக்கலாம். ஆனா உண்மையா நமக்கு ஏற்படுகிற கவலை என்னன்னா, என் சூழ்நிலையை பார்க்கணும், என் பிரச்சனையை பார்க்கணும், ஏசப்பா உங்க சித்தத்தை நான் செய்யணும். கரெக்டா? உண்மைதானா? எத்தனை பிரச்சனை உலகம் இதை நெருக்கும், பல பிள்ளைங்களால பிரச்சனை, அது இது சுற்றி இருக்க எல்லாராலையும் பிரச்சனை ஒரு பக்கத்து வந்துட்டே இருக்கும். ஆனா இதெல்லாம் தாண்டி இது கூட நம்மள ரொம்ப பாதிக்காது. நான் உணர்ந்த காரியம், அனுபவித்த காரியம், ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை மாத்திரம் செய்யற ஒரு கிருபைய தந்துருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க விருப்பம் இல்லாத எதுவும் எங்களுக்கு வேண்டாம். ஒருவேளை யாரோ நமக்கு இப்படி தரேன் அப்படி தரேன் இதை பண்றேன், நோ, அவர் அனுமதிக்காத எதுவும் நமக்கு வேணாம். ஹல்லேலூயா. அவர் அனுமதிக்கிற காரியங்கள் மாத்திரம் நமக்கு வரட்டும். ஈவன் ஒரு போன் கால் வந்தா கூட அவர் அனுமதி இல்லாம வர முடியாது. நீங்க யாரையோ ஒருத்தரை மீட் பண்ணா கூட அவர் பெர்மிஷன் கொடுக்காம யாரும் உங்களோட பேச முடியாது. ஹல்லேலூயா. நீங்க விசேஷமானவர்கள். சொல்லுங்களேன், விசேஷமானவர். யூ ஆர் சோ ஸ்பெஷல். ஹல்லேலூயா. நீங்க ரொம்ப 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 முக்கியமானவங்க. யாரும் உங்களை கண்டுக்காம தூக்கி எறிஞ்ச பரவாயில்லைங்க, ஆனா ஆண்டவருடைய பார்வை கண்ணு கொட்டாம பார்த்துட்டு இருக்காரு. சொல்லுங்க, உங்களை அவர் பார்த்துட்டே இருக்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பார்க்கிறப்ப யார் என்ன பார்த்தா என்ன, பார்க்கலனா என்ன, ஹல்லேலூயா. உங்களை விசாரிக்கிறவர், உங்களை போஷிக்கிறவர், நல்லா தூங்க வைக்கிறவர் அவர்தான். உங்களை உடுத்து கலர் கலரா உடுத்துறாரு. ஹல்லேலூயா. எதுவும் பண்றதில்ல, அவர் சமூகத்துல உட்காருங்க, அவருடைய பிரசனம் உங்களை நடத்தி சொல்லும். ஹல்லேலூயா. எதனால இந்த நெருக்கத்தின் மத்தியில போறேன், இதுதான் அநேகருடைய இருதயத்துல ஓடிட்டு இருக்க கேள்வியா நான் உணர்றேன். ஹல்லேலூயா. நான் உண்மையை சொல்லட்டுமா, இங்க வந்து நிக்க திராணி கிடையாது. ஹல்லேலூயா. ஆனாலும் நான் சொன்ன பிசாசே நீ தோத்து போயிட்ட. ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்கிற பலன் உண்டு. ஹல்லேலூயா. என்னுடைய பிசிக்கல் பாடி ஒருவேளை சோர்வா இருக்கலாம், என்னுடைய ஆவிக்குரிய மனுஷன் அவர் உற்சாகம் உள்ளவர். ஹல்லேலூயா. என் பிரியமான மகளே, உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ செழிப்பாரு. ஹல்லேலூயா. ஆத்மால நிறைய வார்த்தையை போட்டு வைப்போம். ஹல்லேலூயா. எப்ப தெரியுமா அது உதவும்? பலனற்று கிடக்குறோம் பாத்தீங்களா, அப்ப உற்சாகப்படுத்தும். ஹல்லேலூயா. இன்னும் ஓடலாம், இன்னும் அதிக பலத்தோட. எப்ப நீங்க பலவீனமா இருக்கீங்களோ இன்னும் அதிக பலன் உங்களுக்குள்ள இருக்குன்னு நான் சொல்றேன். ஹல்லேலூயா. எப்ப நீங்க சோர்வா இருக்கீங்களோ, எப்ப மூடணும், நமக்கெல்லாம் மூடே கிடையாது. ஆண்டவருக்கு எங்கேயாவது மூடு இருக்காங்க? எல்லா நேரத்திலயும் அவர் பாருங்களேன் ரொம்ப நன்மையாவே தான் செஞ்சுட்டு இருந்தார். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைங்க நம்ம, சிங்க குட்டிங்க நம்ம. ஹல்லேலூயா. எதை பார்த்தும் பயந்துராதீங்க. இன்னைக்கு உங்க சூழ்நிலையை பார்த்து பயந்துராதீங்க. சூழ்நிலைகளை பார்க்கலும் பெரியவர் நம்ம மத்தியில இருக்கார், உங்களை அழைத்து கொண்டு போயிட்டு இருக்காரு. எனக்கு அது நல்லா தெரியுது. உங்களுடைய அழைப்புக்கு நேராக அழைத்து சென்று கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. புரியலையா? கவலைப்படாதீங்க. ஆண்டவரே நீங்க செய்யறதெல்லாம் நன்மைக்கு. நேற்று அழகா ஒரு சகோதரி நீங்க இன்னைக்கு வர்ஷிப் பண்ணுங்கன்னு சொல்றப்ப பாடினாங்க, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சொல்லமா, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. பாத்துக்குவாரா? பாத்துக்குவாரா? ஹல்லேலூயா. அவர் மட்டும்தான் பாத்துக்க முடியும். எல்லாரும் பாத்துக்கிற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணலாம், ஒருத்தரும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. உங்க பக்கத்துல இருக்கவங்க ஒண்ணும் பண்ண முடியாது. கோச்சுக்கிறீங்களா? உண்மை இதுதான். ஹல்லேலூயா. மேலேந்துதான் உங்களுக்கு ஒத்தாசை, எல்லாம் மேலேந்துதான், பரத்திலிருந்துதான் ஒத்தாசை. யார் வேணாலும் எது வேணாலும் உங்களுக்கு பண்ணா எதுவும் முடியாது. சொல்லுங்க, எதுவும் முடியாது. ஆனா என் தகப்பனால எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறேன்னா எனக்கு எல்லாம் ஒரு கூடி வர செய்வார். எந்த காரியம் நின்னுடுச்சு, நீங்க ஆர்டர் பண்ணுங்க, அது வரும். ஹல்லேலூயா. ஹோட்டல்ல போய் உட்கார்ந்துகிட்டு ஒரு சொல்லாபுரி கூட, அதை கூட, இதை கூட ஆர்டர் பண்ணோட கொண்டு வரான்ல, அந்த டெலிவரி பாய் கொண்டு வந்து கொடுக்குறான். இன்னைக்கு சொமாட்டோல போட்டு அழகா உட்கார்ந்துக்கிறோம், வருது இல்ல தேடி. இன்னைக்கு பரலோக தேவன் தூதர்களுக்கு ஆர்டர் பண்ணுங்க. ஹல்லேலூயா. தேவ தூதர் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. உங்க தேவ தூதர்கள் என்ன பண்றாங்க? நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் ஆர்டர்ஸ் இல்லப்பா. ஆர்டரே வரலையே, எனக்கு பிஸியாவே இல்லை, எனக்கு கொஞ்சம் வேலை கொடுங்கன்னு இன்னைக்கு வந்திருக்காங்க. வசனம் சொல்லுது, என் கரத்தின் கிரிகைகளுக்கு கட்டளையிடுங்கள். ஜஸ்ட் ஆர்டர் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால கடன் மாறட்டும்.
ஹalleluya. வர வேண்டிய நன்மைகள் வந்து சேரட்டும். கிரெடிட் ஆகுது அக்கவுண்ட்ல. ஹalleluya. எப்படி வரும் இதெல்லாம் நமக்கு தெரியாது. மீனை பிடிச்சாங்க, வந்துச்சு பணம். கொஞ்சம் உற்சாகமா இருந்தா நல்லா இருக்குல்ல. மீனை பிடிச்சாங்களா, போய் மீனை பிடிப்பா, வரிக்கான பணத்தை கட்டிட்டு போப்பா. எங்க இருந்து மீன் வருது சொல்லுங்க, உங்களுக்கான மீன் வந்துட்டு இருக்குது. ரெடியா இருங்க, வெள்ளி பணத்தை ஓடி போய் டக்குன்னு அந்த டைம்ல எடுத்துக்கணும். ஹalleluya. ரிசீவ் பண்ணிடுங்க, ரிசீவ் பண்ணுங்க. ஹalleluya. ஸ்பிரிட்ல ரிசீவ் பண்ணுங்க, அப்புறம் பிசிக்கல் லைஃப்ல பாப்பீங்க. ஹalleluya. ஹalleluya. நிச்சயமா கர்த்தர் நம்மளுடைய ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் சிறந்ததை தருகிறவர். ஏன் இவ்வளவு டிலே? எவ்ரிதிங் ஃபார் குட். ஹalleluya. எல்லாமே நன்மைக்கு ஏதுவாய். அது ஒரு பரிபூரண ஒரு நன்மை பரத்திலிருந்து வருது. ஹalleluya. ஹalleluya. இந்த நாள்ல நிறைய காரியங்கள் என்ன தூக்கி போட்டுட்டாங்க, என்ன வேணான்னு சொல்லிட்டாங்க, இவங்க வெறுத்துட்டாங்க, என்ன நிராகரிச்சுட்டாங்க. உங்க லைஃப்ல அவங்க விட்டுட்டு போனது நல்லது, உங்களுக்கு இது கிடைக்காம இருந்தது நல்லது. ஹalleluya. என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? இல்ல, தேவன் கொடுக்கிற, அவர் கொடுத்தா ஒரு சின்னது கூட பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துடும். ஹalleluya. ஒரு சின்ன லேண்டா இருக்கலாம், அதுக்குள்ள கிரைனைட் இருந்ததுன்னா என்ன பண்ண முடியும்? இல்ல தங்கமா இருந்ததுன்னா, தங்க சுரங்கமா இருந்ததுன்னா என்ன பண்ண முடியும்? உங்களுக்குள்ள நான் என்ன பேசுறேன்னா உங்களை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஹalleluya. ஹalleluya. அப்படிப்பட்ட தங்க சுரங்கங்களா தான் உங்களை வச்சிருக்காங்க. ஹalleluya. நம்மள ஒரு பொக்கிஷமா தேவன் நமக்குள்ள குடியிருக்கிற பெரிய பெரிய பொக்கிஷங்களை உட்கார்ந்துட்டு இருக்குது. ஹalleluya. கர்த்தர் உங்களை கொண்டு தேசத்தை அசைக்க போகிறார். ஹalleluya. ஏன் உங்களுக்கு மட்டும்தான் இப்படி? ஏன் எனக்கு மட்டும்? பக்கத்துல இருக்கவெல்லாம் நல்லா இருக்கிறான்பா, சுத்தி இருக்கவன், ஆண்டவர் தேடாம இருக்கவன், ஜெபிக்காம இருக்கவன், அந்த அத்துரியம் பண்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? நல்லா இருக்காங்க. எனக்கு ஏன் இப்படி? ஆண்டவரை தேடுற. அழைக்கப்பட்டீங்கல்ல, இது ஒரு விதமான அழைப்புல ஒரு பாட்டு. ஹalleluya. ஹalleluya. அழைக்கப்பட்டது அவரோடு சேர்ந்து உபத்திரவத்தையும் நம்ம அனுபவிக்கிறோமா? ஹalleluya. அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்க, யாக்கோபு 1:12. எடுத்தவங்க யாராவது ஒருத்தர் கொஞ்சம் குயிக்கா வாசிக்கலாம். தேங்க்யூ லோ, நன்றி அப்பா. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவார். ஆமென். ஹalleluya. எதை சகிக்கணுமா? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னைக்கு எங்க போனாலும் சோதனை தான் இருக்குது, சோதனை மட்டும்தான் இருக்குது. சொல்ல போனா இல்ல, ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்மளா டியூன் பண்ணி நம்மள சரிப்படுத்தி, ஆவியானவரே நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுதுதான் அந்த காரியங்கள் நமக்கு வெளிப்படுது. அப்படி இல்லைன்னா இன்னைக்கு வெளியே வீட்டை விட்டு இறங்கி உங்களுடைய பிரேயர் ரூம், அந்த பிரசனத்தை விட்டு இறங்கி வந்தீங்கன்னா என்ன ஃபேஸ் பண்றீங்க? பிரச்சனைகளை தான் ஃபேஸ் பண்றோம். எல்லா இடங்களிலும் என்னத்தை பாக்குறோம்? பிரச்சனைகள் தான். அங்க வெளியே வந்தோன்னு புள்ள ஒண்ணு சொல்லும், வீட்டுக்கார ஒண்ணு சொல்லுவாங்க, வேலைக்காரி ஒண்ணு சொல்லுவாங்க, வேலை பண்ற இடத்துல ஒரு காரியம் சொல்லுவாங்க, இந்த இஎம்ஐ அது இது எல்லாம் சேர்ந்து பிரச்சனை. ஆனா எல்லாவற்றையும் வசனம் சொல்லுது ஆவிக்கேற்றபடி. ஹalleluya. நம்ம எப்படி நடக்கணும்னா ஆவிக்கேற்றபடி நடக்கும் பொழுது நம்மளுடைய எந்த மாம்சமான காரியங்கள் எல்லாத்தையும் மேற்கொள்ளுகிற ஒரு பலன் உண்டாகுது. ஹalleluya. அதனாலதான் மரியாள் கிட்ட சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, இது எப்படி ஆகும்னு சொன்னோடனே உன்னதத்திலிருந்து ஒரு பலன் வந்தது. ஹalleluya. அந்த உன்னதத்தின் பலன் இந்த நாள்ல நம்மளை நிரப்புது. நீங்க எந்த பாத்துல போறீங்களோ அந்த பாத்துல உள்ள பிரச்சனையை மேற்கொள்ள உன்னதத்தின் பலன் நம்மளை நிரப்புது. ஹalleluya. ஹalleluya. ஆன்லைன்ல இணைந்து இருக்கிறவங்க, உங்க ஃபேமிலி மீது, உங்க இல்லத்தின் மீது, உங்க பிள்ளைகள் மீது, வேலை ஸ்தலத்தின் மீது, எல்லாவற்றிலும் தேவன் ஒரு பலனை கொடுக்கிறார். ஹalleluya. அந்த பலன் சகலவற்றையும் மாற்றுகிற ஒரு பெரிய ஒரு பிரசனம் இப்பொழுதே ஆட்கொள்றதை நான் பார்க்கிறேன். ஹalleluya. கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாய் நடத்தி கொண்டிருக்கிறார். ஹalleluya. அடுத்து நம்ம வாசிக்கிறோம் யாக்கோபு 4:7. இந்த காரியத்தை தான் ஆண்டவர் இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசினாங்க. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். சொல்லுவோமா? தேவனுக்கு எப்படி இருக்கணுமா? கீழ்ப்படிந்து இருங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. இன்னைக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. வாலிப பிள்ளைங்க இதை பார்க்கலாம், ஒருவேளை ஆன்லைன்ல இந்த மெசேஜை கேட்கறவங்க, இது உண்மையா இன்னைக்கு செய்ய வேண்டிய காரியம். எல்லாருமே, சின்ன பிள்ளைங்கன்னு மட்டும் இல்ல, பெரியவங்களுக்கும் இன்னைக்கு நிறைய டெம்டேஷன் இருக்குது. கேம்ஸா இருக்கலாம், ஏதோ ஒரு ரீல்ஸை பார்க்க போய் ஏதோ ஒண்ணு நம்ம செய்ய போனது என்ன தெரியுமா இருக்கும்? இந்த வசனம் எங்க இருக்குன்னு தேடலான்னு மொபைல் எடுத்துருப்போம். அவ்வளவுதான் டெஸ்ட்.
நம்ம எதை தேட போனோமோ மறந்துடுவோம். அப்படித்தானே இன்னைக்கு இருக்கு, உண்மைதானே? எதையோ போய் பார்க்க போய் 1/2 hour 1 hour ஈஸியா நம்மளுடைய டைம் திருடப்படுது இந்த சோசியல் மீடியால. இன்னைக்கு உண்மையா சொல்றோம், நம்ம அதுல கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்போம். தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து பிசாசு ஒரு சின்னதா கொண்டு வரும் பொழுதே அதை எதிர்த்து நிற்க பழகுங்க. சின்ன பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும் பொழுது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எப்படி இருக்காங்க, காலேஜ்ல என்ன காரியம் செய்யணும் செய்ய வேணாம் எல்லாத்தையும் ரொம்ப கேர்ஃபுல்லா, நமக்கு வர ஃபோன் காலா இருந்தா கூட என்ன வார்த்தை பேசணும், ஃபோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமே. இல்ல, ஒரு பர்சனை மீட் பண்ண முன்னாடி இங்க என்னத்துக்காக கூட்டு போறீங்க, எதுக்காக இவங்களை பார்க்கணும்னா கேட்கலாம். நம்ம கண்ட்ரோல் அங்க கொடுக்கும் பொழுது தேவன் அழகா அவங்களை நடத்துறத உணர முடியும். நிறைய இடங்கள்ல அப்படிதான் ஆண்டவர் செஞ்சுட்டு இருக்கா. எதுக்கு போறோன்னே தெரியாம சில இடங்களுக்கு போற மாதிரி இருக்கும். ஆண்டவர் தூக்கிட்டு போறத உணர்ற மாதிரி இருக்கும். அங்க போய் என்ன பேசணும்னு கூட தெரியாது. ஹல்லேலூயா. அவருடைய கரத்துக்குள்ள, அவருடைய கையின் மறைவுல மறைக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. உன்னதனுடைய மறைவுக்குள்ள இருந்து அந்த பிரசன்னத்திலிருந்து பிரசங்கத்தை நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது. இன்னைக்கு நம்மளுடைய சூழ்நிலைகள் மாறுது. ஹல்லேலூயா. உங்களுடைய சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுகிறார். அழகா அதனாலதான் அந்த யோசேப்பு அவருடைய சொல்றார், நீங்க எல்லாம் எனக்கு தீமை செய்யணும்னு தான் நினைச்சீங்க. என் லைஃப்ல இந்த பிரச்சனையெல்லாம் வந்தது தீமை போலதான் தெரிஞ்சுது. ஆனா கர்த்தர் ஒரு தேசத்தையே நடத்த, ஹல்லேலூயா, அதை நன்மையாக மாற்றி கொடுத்தார். அவர்கிட்ட இருந்த கேரக்டர்ஸை மட்டும் பார்க்கும் பொழுது அவருக்குள்ள பொறாமை இல்லை. அவர்கிட்ட என்ன சொல்றதுன்னா பழி வாங்குற குணம் இல்லை. அதே மாதிரி அந்த இடத்துல நம்ம போத்திபார் அந்த இடத்துல பாவத்துக்கு விலகி ஓடுனார். டெஸ்ட் வர்றது பிரச்சனை இல்லை, எல்லாருடைய லைஃப்லயும் டெஸ்ட் வரும். ஈவன் ஒரு ஸ்கூலுக்கு போனா எக்ஸாம் அப்பியர் ஆகிதான் ஆகணும். எக்ஸாம் இல்லாத எக்ஸாமை எப்படி எழுதுறோன்றதுதான் பிரச்சனை. ஹல்லேலூயா. டெஸ்ட்டை நம்ம ஃபேஸ் பண்றது முக்கியம் இல்லை, அதை எப்படி ஓவர் கம் பண்றோம். ஹல்லேலூயா. அதை ஓவர் கம் பண்றதுக்கு ஆவியானவர் அந்த இடத்துல பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட கொடுத்துருவாங்க. ஹல்லேலூயா. இப்ப ரெண்டு பேரும் எனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்தாங்க. பீட்டர் என்ன பண்ணாரு, நான் யாரு விட்டுட்டு போனாலும் சரி நான் என்ன பண்ண மாட்டேன், உங்களை மறுதளிக்கவே மாட்டேன். ஆண்டவர் உடனே ஒரு செக் வச்சுட்டார். நீ சேவல் கூறதுக்கு முன்னாடி 3 தரம் என்ன மறுதளி பண்ணார். ஹல்லேலூயா. அதே மாதிரி நடந்தது. ஆனா அவர் என்ன பண்ணாரு, இம்மீடியட்டா மனம் கசந்து, ஐயோ ஆண்டவரே நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி முடியாந்துட்டார் ஆண்டவர்கிட்ட. ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம டெஸ்ட் எழுதி ஏதாவது ஃபெயில் ஆயிருப்போம், அரியர்ஸ் ஏதாவது இருக்குன்னா கிளியர் பண்ணிடலாம் இன்னைக்கு. ஹல்லேலூயா. அதுதான் மேட்ரு, வேற எதுவும் ஆண்டவர் சொல்ல வரல. பாருங்க, யூதாஸ் என்ன பண்ணாரு, காட்டி கொடுத்துட்டாரு. 30 காசுக்காக வெள்ளி காசை வாங்கினாரு, ஆண்டவர் காட்டி கொடுத்தாரு. அவர் என்ன பண்ணாரு, மனசுல வருத்தப்பட்டாரு. ஆனா ஆண்டவர் சமூகத்துக்கு வர வச்சுட்டாரு. என்ன ஆனிச்சு, மாண்டு அவருடைய அழைப்பே போயிடுச்சு. சிம்சோன் கதையும் அதேதான். அவர் விட்டுட்டு போயிட்டார். நீ திரும்ப வந்திருந்தார்னா அவருடைய காலிங் பேருக்கு அவர் மன்னிக்க தயை பெருத்த தேவன். தாவீது பண்ணாத தப்பா எல்லாம் பண்ணார். ஆனா ஆண்டவர் என்ன திரும்ப என் இருதயத்துக்கு ஏற்றதாசன், லாஜிக்கே புரியலையே ஆண்டவரே, அவருடைய காலிங் அது மாதிரி. ஹல்லேலூயா. தேவன் ஒருத்தரை நேசிச்சா பாருங்க, அவரை திரும்பவும் ஆண்டருடைய சமூகத்துல தன்னை ரீடெடிகேட் பண்ணார். அந்த ஆல்டர்ல கொண்டு போய் விழுந்துட்டார். ஹல்லேலூயா. தேவன் மீண்டுமாய் தாவீதின் விழுந்து போன கூடாரத்தை அவர் கட்டினார். இன்னைக்கு உங்களுடைய அழைப்புல அங்கங்க எங்கேயாவது ஸ்ட்ரக் ஆயிடுச்சு, என்ன நடக்குது புரியல, பிரச்சனையே கிடையாது. கர்த்தருடைய சமூகத்துக்கு அவருடைய பிரசன்னத்தை தேடி போங்க. ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றுகிறவரா இருக்கா. எதையுமே தயவு செய்து காம்ப்ளிகேட் பண்ணிக்கவே, ஈஸியான லைஃபை ரொம்ப கஷ்டமா மாத்திடாதீங்க. ஹல்லேலூயா. எந்த நேரத்திலையும் எந்த சாக்கடைக்குள்ள கடந்தாலும் சரி, நீங்க யார் வீட்டு பிள்ளை, ராஜா வீட்டு பிள்ளை. சொல்லுங்க, நான் ராஜா வீட்டு பிள்ளை, நான் ராஜா குமாரத்தியா இருக்கேன், ராஜகுமாரனா இருக்கோம் நம்ம. ஹல்லேலூயா. ஆசாரியர்களா ராஜாக்களா நம்ம இருக்கிறோமா. நீ எங்க இருக்குன்றது எனக்கு தேவை. என் பிள்ளை அவர் எவ்வளவு நான் விளைக்கிறேன் ஏற்கனவே செலுத்திட்டார். ஆனா நமக்குள்ள அந்த கில்ட்டி கான்சியஸை பிசாசு போட்டுறதுக்கு இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. அது அப்படியே அதுக்குதான் பிசாசு அவன் சொல்றது எல்லாமே பொய். சொல்லுங்க, அவன் சொல்ற அத்தனையும் போய், நீ ஆண்டவர் சமூகத்துக்கு போகல, நீ இப்படி பண்ணிட்ட, நீ ஜெபிக்கல, நீ அப்படி பேசிட்ட, நீ இந்த தப்ப கிடையவே கிடையாது. அவர் ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான்களா நம்மளை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீதிமானா நான் இருக்கிறேன். ஒரு நாள் காலையில திடீர்னு பிரேயர் எல்லாம் முடிச்சாச்சு, ஒரு பேட்ல சில பேப்பர்ஸ் இருந்தது. அப்படியே என் கை வரிசையா எழுதுது. என்னன்னா, உன்னதத்துல தேவனோடு நான் உட்கார்ந்து இருக்கிறேன், உலக தோற்றத்துக்கு முன்பாக முன்குறிக்கப்பட்டவள், நான் விசேஷமானவள், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவள். ஹல்லேலூயா. இப்படி ஒரு 83 இது ஒரே
கையே எடுக்காம ஹalleluya எழுதுங்க. உங்களை குறிச்சு தீர்க்க தரிசனம் எழுதுங்கன்ற நான். தேசம் எனக்காக காத்துட்டு இருக்குது. போக வேண்டிய தூரம் அதிகம் உண்டு. ஹalleluya. நாங்க தான் போறோமான்னு அப்படி பாக்குறீங்களே? பார்த்துட்டு இருக்க உங்களை தான் கர்த்தர் எங்கேயோ கொண்டு போறாரு, எனக்கு தெரியல. ஹalleluya. ரெடி ஆகுங்க, பேக் பண்ணுங்க. ஹalleluya. கர்த்தர் எந்த ஏஜ் எல்லாம் அவருக்கு மேட்டரே கிடையாது. ப்ராஜெக்ட் எல்லாம் எந்த வயசுல தொடங்கிருக்கு தெரியுமா? முதல் ப்ராஜெக்ட் 80 வயசுல இருந்தான். அங்கங்க இங்க சுத்தி முத்தி அவரு என்னுடைய பலன் குறைந்தோம், அவர் பலன் வரும். உன் பலன் இல்லைன்னு சொல்லி எப்ப நீ ஒத்துக்கிறியோ அவர் பலன் வந்துடும். ஹalleluya ஹalleluya. இதுதான் சீக்ரெட். ஆண்டவரே என்னுடைய காலங்களுக்குள்ள உங்களுடைய நாட்கள் நிச்சயமா இருக்குது. ஹalleluya. ஒருவேளை நான் ஸ்கிப் பண்ணி அந்த டைமை இழந்துட்டேன், பரவாயில்லைங்க. யோனா அப்படிதான் ஓடி போனாரு, இல்ல ஓடியே போயிட்டாரு. வாலி ட்ராக்கே மாதிரி வேற எங்கேயோ அனுப்பிச்சாரு. அது பாடல, அந்த பாட்டு வரி ரொம்ப எனக்கு பிடிச்சது. வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் என்னை பின் தொடர்வார். வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் என்னை பின் தொடர்வார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார், என் ஜீவனை மீனை கொண்டு மீட்பார். ஹalleluya. அந்த ஆவியானவர் இன்னைக்கு அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒருவேளை நான் வழி மாறிட்டேன்னு சொல்லி, என் ட்ராக் இதுதானான்னு தெரியல, எங்கேயோ போயிட்டேன்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருந்தாலும் அங்க ஒரு மீன் உங்களுக்காக வரும். நீங்க தப்பி போகவே முடியாது. ஹalleluya. நீங்க தவறு செஞ்சாலும் அந்த இடத்துக்கு தேவனுடைய கரம் இறங்கி வரத பாப்பீங்க. ஹalleluya. கவலைப்படாதீங்க. பக்கத்துல சொல்லுங்க, கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை கரெக்டா நடத்திட்டு இருக்காரு. எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. கடந்ததை நினைச்சு கவலைப்படாதீங்க. கர்த்தர் புதிய ஆரம்பத்தை தருவார். இழந்ததை நினைச்சு கவலைப்படாதீங்க. இழந்ததிலும் சிறந்ததை கர்த்தர் தருவார். ஹalleluya. பாக்குறவங்க பார்வையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, என்ன பதில் சொல்லுவோன்னு தெரியல, கவலைப்படாதீங்க. பதில் கர்த்தர் தருவார். ஹalleluya. சுற்றி இருக்கிற கண்களுக்கு முன்பாக உங்க தலை நிமிரும். ஹalleluya. உங்களை என்ன இந்த வார்த்தை ரொம்ப துடிச்சு, என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். ஹalleluya. என் தலையை நிமிர பண்ணுகிறவர், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்தவர். ஹalleluya. அவனுக்கு வெட்கம், நம்முடைய கிரீடங்கள் பூக்கும். ஹalleluya. கர்த்தர் வெட்கத்தை அவனுக்கு உடுத்தி வைத்தார். நம்ம செய்ய வேண்டியதை தயவு செய்து பழைய காரியங்களை குறித்து கவலைப்படாதீங்க. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் இன்னைக்கு தராங்க. நீங்க அந்த பிரச்சனையில இருந்து தப்பி செல்ல புதிய வழி ஆண்டவர் தரார். ஆமென். தாங்கிடும் பலன் தருவார், நீ தப்பிச் செல்ல வழி செய்வார், நீ தப்பிச் செல்ல வழி செய்வார், நீ தப்பிச் செல்ல வழி செய்வார். கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். எங்கே விடமாட்டார்,
நம் இயேசு கைவிட மாட்டார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நம்மை அழைத்தவர், அவர் இறுதி வரை நம்மை நடத்தி செல்வார். மரண பரியந்தம் நடத்துகிறவர். ஹalleluya. நம்மோடு கூடவே இருக்கிறேன்னு சொல்றவங்க விட்டுட்டு போற சூழ்நிலை வரலாம். நீங்க ரொம்ப நேசிக்கிறவங்க கைவிடுற சூழ்நிலை வரலாம். ஆனா கரம் பிடித்தவர் நிச்சயமாய் கடைசி வரை நடத்தி செல்வார். அவர் சரியான பாதையில உங்களை நன்றாய் போதித்து அழகாய் நடத்துகிறவர் உங்க பக்கத்திலேயே இருக்கிறார். உங்களுக்குள்ள உணர்த்தி கொண்டே இருக்கிறார். கொஞ்சம் சென்சிட்டிவா இருந்தா போதும், அவர் நடத்துதல புரிய முடியும். ஹalleluya. கவலைப்பட வேணாம், கலங்க வேணாம், கண்ணீர் வடிக்க வேணாம், ஜாலியா இருங்க. ஹalleluya. அப்பாக்குள்ள ஜாலியா இருங்க. ஹalleluya. வசனம் சொல்லு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறது தான் என்னுடைய பலன். என் பலன் எங்க இருக்குது? எனக்கு இருக்க ப்ராப்பர்ட்டியில இல்ல, எனக்கு இருக்க வேலையில இல்ல. ஹalleluya. என் இயேசு எனக்குள்ள இருக்கிறதுல, அவர் என் கூட இருக்கிறதுல, என்னோட பேசுறதுல இந்த சந்தோஷம் எத்தனை கோடி கொடுத்தா வாங்க முடியும்? சொல்லுங்க பிரதர், எத்தனை கோடி கொடுக்கலாம்? அதுக்கு கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது, கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது. இயேசுவின் பாதமீது, இயேசுவின் பாதமீது, இயேசுவோடு பேசும் நேரம் அது எல்லையில்லா பேரின்பமே. கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது, கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது. நேசரின் பாதமீது, இயேசுவின் பாதமீது செல்ல பிள்ளையாக அவரை மடியில் நான் தவழ்ந்து மகிழ்ந்திடுவேன். அவர் அன்பால நிறைந்திடுவேன். தனிமையான நேரம் இயேசுவோடு நான் அபிஷேகம் நிரப்பப்படும். உங்க தனியா இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தருடைய அபிஷேகத்தினால நிரம்புற நேரம் அது. உங்க லைஃப்ல கிடைக்காத ஒரு நேரம் எதுனா அவரோடு கூட தனிமையா இருக்கிற நேரம். ஹalleluya. அப்படி ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா தயவு செய்து அதை பயன்படுத்துங்க. தேவனுடைய பிரசனம் உங்க இல்லத்தை நிரப்புது. ஹalleluya. தனிமையான நேரம் இயேசுவோடு நானும், தனிமையான நேரம் இயேசுவோடு நானும் அபிஷேகம் நிரப்பப்படும். நானாவில் நிரம்பிடுவே, அபிஷேகம் நிரப்பப்படும். நானாவில் நிரம்பிடுவே, கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது, கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது. இயேசுவின் பாதமீது, நேசரின் பாதமீது. ஹalleluya. எத்தனை கோடி செல்வம் இருந்தாலும் அவருடைய பிரசன்னத்துக்கு ஈடா இருக்க முடியாது. ஹalleluya. அவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடத்துகிற ஒரு வாழ்க்கையை விட சிறந்தது வேற எதுவுமே இல்லை. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். உங்களை இதுவரை நடத்தின தேவன் இனியும் நடத்துவார். உங்க லைஃப்ல நடந்த அத்தனையும் நன்மைக்கு தான் நடந்துச்சு. அதை அக்செப்ட் பண்ண கத்துக்குங்க. இது ஏன் இப்படி ஒரு அவமானத்தின் மத்தியில நான் போயிட்டேனே, பரவாயில்ல, ஆண்டவர் அப்படியே விட்டுலையே, உங்களை தூக்கி எடுத்து ஒரு பரிசுத்த ஜாதியா ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள அதிகாரத்தை உங்களுக்கு தந்திருக்காங்க. ஹalleluya. சாதாரண ஆட்கள் இல்ல. ஹalleluya. சூப்பர் நேச்சுரலா ஆண்டவர் அற்புதமான காரியங்கள் உங்க வாழ்க்கையில செய்ய போறதை நீங்க பார்க்க போறீங்க. ஹalleluya. கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை அவர் செய்ய போறார். உங்க லைஃப்ல நீங்களே தப்பு பண்ணாலும் அந்த தப்பை திருத்தி அதையும் நன்மையாய் மாற்றுகிறவர். ஹalleluya. மனுஷன் தான் சுட்டி காட்டுவான், ஆண்டவர் அப்படி இல்லை. ஆண்டவர் தூக்கி வச்சிருவாரு. எவன் தூக்கி எறியணும்னு நினைச்சானோ அவங்க முன்னாடியே ஒரு அரியணையை போட்டு அங்க உயர்த்தி வைப்பார். ஹalleluya. ஹalleluya. சுற்றி இருக்கிற ஜனங்கள் காண உங்களுடைய தலையெல்லாம் உயர போகுது. ஹalleluya. நீங்க எதிர்பாராத நன்மைகளை எல்லாம் கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹalleluya. ஆண்டவரே, உங்களுக்காகவே காத்திருக்கனே,
காத்திருக்க பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நிச்சயமாய் பரத்திலிருந்து அந்த ஒத்தாசை வரும். எங்க தெரியுமா? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து. ஹalleluya. சாதாரண ஒரு மனுஷன் இல்ல. ஹalleluya. பெரிய அதிகாரத்துல இருக்கவங்க அல்ல. ஹalleluya. அந்த சராசரங்களை ஆளுகை செய்கிற என் இயேசுவிடம் இருந்து. ஹalleluya. அது எப்படிப்பட்டதா இருக்கும்? நம்மளுடைய எண்ணத்துக்கு அதிகமா நம்மளை உயர்த்த போறார். ஹalleluya. நம்ம ஏதோ குட்டி குட்டியா நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, நம்மளுடைய எண்ணத்தை தாண்டி நம்ம எதிர்பார்க்காத நன்மையெல்லாம் அவர் செய்து நம்மளை உயர்த்த போகிறார். ஹalleluya. இந்த நாள்ல தேவன் நம்மோடு பேசின இந்த காரியங்களுக்கெல்லாம் அப்படியே நம்மளை விட்டு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை நடத்துகிறவர். ஹalleluya. என்னுடைய வாழ்க்கையில நடந்ததெல்லாம் நன்மைக்குன்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நன்றி சொல்ல 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 தேவன் சந்தோஷப்படுவாரு. என் பிள்ளை என்னை அக்செப்ட் பண்ணது எல்லா சூழ்நிலையிலும் உங்களை உயர்த்தும்படி ஆண்டவரே ஒரு இருதயம் இப்பொழுது எங்களுக்கு நீங்க தருவதற்காக நன்றி அப்பா. எங்க லைஃப்ல எதுக்காக நாங்க தோத்து போனோம், எதனால இதை இழந்தோம், எதனால இந்த இடத்துல அவமானப்பட்டோம், எதனால அப்பா இப்படிப்பட்ட பிரச்சனையில போய் எங்க கால் சிக்கினதுன்னு சொல்லி எங்கெல்லாம் தவித்துக் கொண்டிருக்கிறாங்களோ அந்த இடத்திலெல்லாம் உங்களுடைய ஒத்தாசை வருவதற்காக நன்றி. ஒரு அரியணை இவர்களுக்காய் காத்திருப்பதற்காக நன்றி. உயர்ந்த ஸ்தலங்களில் உங்க கால்கள் நடப்பதற்காக நன்றி. மரத்தில் இருந்து புறப்பட்டு வருகிற உங்க நன்மையான ஈவுகளுக்காக நன்றி. ஆண்டவரே, நேரா வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக, ஆன்லைன்ல இணைந்து பார்க்கிறவர்களுக்காக, யூடியூப் மூலியமா பார்க்கிறவர்களுக்காக எல்லாருக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் என் தேவன் நீர் நன்றாய் போதித்து நீர் நடத்தி கொண்டிருக்கிற நன்றி. உடைய பரிசுத்த சித்தத்திற்கு நேராக, உங்க திட்டத்திற்கு நேராக அவர்களை நீங்க டியூன் பண்ணி எல்லா பிரச்சனைகளும் அந்த சூழ்ந்திருக்க காரியங்கள் உடைய தரிசனத்துக்கு நேராய் நடத்தி கொண்டிருப்பதற்காக கோடி நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உமக்கு கோடி நன்றி. இந்த நேரத்துல தகப்பனே, என்னோடு பேசின வார்த்தைக்காக, எனக்குள்ள ஒரு அக்கினியை நீங்க மூட்டினதற்காக நன்றி. என்னோடும் எங்களோடும் நீங்க பேசினீர் நன்றி. உங்க பிரசன்னம் எங்களை நிரப்பினதற்காக நன்றி. பெரிய சாட்சிகளை நாங்க எதிர்பார்க்கிறோம். உங்க நாமம் மகிமை பெறட்டும். இம்மட்டும் காத்தவர் தொடர்ந்து நாங்க உடைய பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு ஆவிக்கேற்றபடி எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் நிதானித்து பேச, நிதானித்து நடக்க ஒரு அபிஷேகத்தை எங்க மேல ஊற்றினதற்காய் கோடி நன்றி ஆண்டவரே. இம்மட்டும் காத்தவர் தொடர்ந்து நடத்துங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.